இப்போ இங்கே வந்து எல்லாரும் பேசலாம் அப்படின்னு ஒரு முன்னெடுப்பு எடுத்தோம். அந்த டைமில் வந்து யார் யார் எதை பற்றி பேசலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தர் ஒன்று சொன்னாங்க. சரி, நீங்கள் எதை பற்றி நான் பேச போகிறீங்கன்னு கேட்கும்போது நான் சொன்னேன், இல்லைப்பா ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். அதாவது இன்றைக்கி பார்த்தோன்னா இந்த திருமண நிகழ்வுகளில் போய் ஒப்பாரி வைக்கிறது ஒரு ஃபேஷனாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி பேசி ஆகணும், மக்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்தாகணும். இனிமேல் அந்த கும்பல் திருமணம் பக்கம் வந்தால் கட்டையால் அடித்து ஓட விடுங்கன்ற நான். ஏன்னா அது ஐயா உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க. ஐயா, உங்கள் வாழ்க்கையில் எத்தனை திருமணங்கள் பார்த்துருப்பீங்க? திருமணங்கள்லாம் எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 2 மணப்பெண்ணும் மணமகனும் உட்காந்து சந்தோஷமாக வாழற இடம், அங்கே வந்து உட்காந்து வயிற்றுல வாயில் அடிச்சுக்கிட்டு அழுவது நல்லா இருக்கா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இல்லை, என்னன்னா ஒரு குழந்தை கூட தோத்துட்டோம் அப்படின்னாக்கா அடுத்து எப்படி ஜெயிக்கலாம்னு நினச்சிட்டு ஓடும், பயணிக்கும். ஆனால் இந்த தோல்வியை ஒத்துக்க முடியாமல் ஒரு கல்யாண வீடாக போய் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. அதில் வேற சொல்கிறாங்க, இந்த மாப்பிள்ளை சொம்பு கொடுத்தா தான் தாலி கட்டுவார் அப்படிங்கிற மாதிரி. எங்களுக்கு நீங்கள் வந்து மேடையை போட்டு மைக்கு போட்டால் தான் நாங்கள் வருவோம் அப்படின்றாங்க. நீ வரவே வேணாம், வீட்லேயே உட்காரு. இல்லை பாருங்களேன், எப்படி இறக்கியிருக்காங்க பாருங்களேன். எல்லா இடத்துலையும் ஒப்பாரி, எல்லா இடத்துலையும் ஒப்பாரி. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து இன்ஸ்டாகிராமால் தான் தோற்று போயிட்டோம், இன்ஸ்டாகிராமால் தோற்று போயிட்டாங்களாம். 75 வருஷ கட்சி கேவலம் ஒரு இன்ஸ்டாகிராம்கிட்ட போய் மண்டிட்டு கிடக்குது. அதில் என்ன பண்ணுறாங்க, இப்போது இன்ஸ்டாகிராமில் சிறப்பாக ரீல்ஸ் போடுறவங்களுக்கு ஒரு பரிசு யார்? இந்த திமுக சொல்லிட்டு இருக்கு. அவன் உடனே ஓடி வருகிறார் உதயசூர். டேய், இந்த கன்றையெல்லாம் பார்க்கணுமாடா? நாங்கள் வேணா ஒரு 5 பேர் கத்திப்புறத்தை சொல்கிற மாதிரி நாங்கள் வேணா ஒரு 5 பேர் அதை பண்ணிக்கிட்டு மாடா, ஏன்டா இப்படி எங்களை அக்கப்பூர் பண்ணுறீங்கன்ற மாதிரி. முடியலைங்க, அவங்க இப்போ தொல்லை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மேலே பழிய போடுறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சு இவங்க பிரச்சாரம் பண்ணிட்டாங்க அப்படின்றான். ஏய், சின்ன குழந்தை சொல்லி நீங்கள் தோற்று போகிற அளவுக்கு உங்கள் ஆட்சி லட்சணம் இருக்குடா. இதை இவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டாங்களாமா. இல்லை, இவங்க என்னைக்கு திருந்துவாங்கன்னே தெரியல. உண்மையிலேயே சொல்கிறேன். அதாவது நாங்கள் எதையுமே பண்ணலை, மக்களாக கொடுத்த முடிவு. நான் கேட்குறேன் ஒரே ஒரு விஷயம், குழந்தைகள் சொன்னாங்க, குழந்தைகள் சொல்லி ஓட்டு போட்டாங்கன்றீங்கல்ல, உண்மை, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. அதே குழந்தைகள் இந்த தாவேக்காவுக்கு ஓட்டு போடக்கூடிய ஆட்கள் கிட்ட வந்து நீ தாவேக்காவுக்கு ஓட்டு போடாதேன்னு சொன்னால் போடாமல் இருந்திருப்போமா? கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதை செஞ்சிருக்க மாட்டோம். எங்களுக்கு எங்களுடைய தளபதி முதலமைச்சராக தான் நாங்கள் விரும்புவோம். ஆனால் இந்த திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னாங்களா, உடனே மாற்றி போட்டாங்களா? அப்போ திமுகவோட லட்சணம் என்னவா இருக்குன்னு பாருப்போ. இதை அவங்க புரிஞ்சிக்காம குழந்தைகளை வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், இங்கே வந்திருக்க இந்த கூட்டமே ஒரு சாட்சி. தாவேக்கான்றது ஒரு குடும்பம், அது ஒரு குடும்ப நிகழ்ச்சி அப்படின்றதுக்கு. ஏன்னா காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரல. அங்கே பாருங்கள், எத்தனை குழந்தைகள் உட்காந்துட்டு இருக்காங்க, எத்தனை பெண்கள் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. தாவேக்காவுக்கு காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து மக்கள் யாருமே அவங்க மேலே திருப்தி இல்லாமல், யாருமே ஓட்டு போட விருப்பம் இல்லாமல் காசை கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு நாங்கள் ஏன் தோற்று போனோம் உட்காந்து யோசிக்கிறாங்க, ஏன் தோற்று போனோம் அப்படின்ட்டு. உண்மையிலேயே சொல்கிறேன், அவங்களோட ஒப்பாரிக்கான காரணம் என்ன தெரியுமா? ஓப்பனாக சொல்லணும்னா, அவங்க தோத்ததெல்லாம் பிரச்சனை கிடையாது. இது வரைக்கும் பல தடவை தோத்துருக்காங்க. அதிமுகலாம் தோத்தது இல்லையா? யோசிச்சு பாருங்க. அவங்க தோத்துருக்காங்க. ஆனால் தாவேகா கிட்ட தோத்துட்டோமே அப்படின்றது அவங்களோட மிகப்பெரிய ஒரு அழுகைக்கான காரணம். இதில் இன்னும் ஒரு கவலை என்னன்னா, 1989 2025 வரைக்கும் ஸ்டாலின் இல்லாத சட்டசபையே கிடையாது. ஆனால் இப்போ வீட்டில் ஒரு மூலையில் உட்கார வச்சிருக்கோம். அவங்களோட அழுகைக்கு அதுதான் காரணம். ஆனால் ஓப்பனாக சொல்லணும்னா நாங்கள் எதுவுமே பண்ணலை. உண்மையிலே சொல்கிறேன், நாங்கள் மக்கள்கிட்ட போனோம், மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்கிறோன்னு சொன்னோம். என்னென்ன செய்கிறோன்னு சொன்னோமோ அது எல்லாத்தையும் தியாகு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார் உங்களுக்கு. மக்களாக கொடுத்த ஒரு முடிவு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன். இவரோட ஆட்சி காலத்தில் கள்ளக்குறிச்சியில் 60 பேர் இறந்து போனாங்க. அங்கே போய் பார்க்கவே கிடையாது. ஏர் ஷோ நடத்தினாங்க, அங்கே ஒரு 5 பேர் இறந்து போனாங்க, அதுக்கும் போய் பார்க்கவே கிடையாது. அஜித் குமார்னு ஒரு பையனை அநியாயமாக அடித்து கொண்டாங்க, அதுக்கும் போய் பார்க்கவே கிடையாது. ஆனால் கரூரில் ஒரு பிரச்சனைனா முதல் ஆளாக போய் நிற்கிறாரு. மக்கள் பார்க்குறாங்களா இல்லையா? என்னடா இங்கே வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க, பார்ப்பாங்கல்ல. குளத்தூர் தொகுதியிலேயே அவர் தோத்தார். தன்னோட சொந்த தொகுதியில் தோத்ததுக்கு காரணம் என்ன? இங்கே தூய்மை பணியாளர்கள் வந்து 2000 பேர் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவர் கூலி படம் பார்த்து ரிவ்யூ சொல்லிட்டு இருக்காரு. பார்க்குறானா இல்லையா? மக்கள் பார்த்துட்டு தான் அவன் என்ன பண்ணான்னா, இல்லை இந்த ஆட்சி தேவையில்லை, தூக்கி போடுறான் மொத்த பெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டான். இதெல்லாம் தான் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான காரணம். எவனா ஒருத்த வந்து இல்லை விஜய்க்கு வந்து உண்மையிலேயே நாங்கள் வந்து திமுக ஆட்சியும் பார்த்துட்டோம், அதிமுக ஆட்சியும் பார்த்துட்டோம், நாங்கள் சும்மா ஒரு தடவை ஒரு மாற்றத்துக்காக ஓட்டு போடுறோம்னு சொல்லிட்டு சொன்னான்னா நம்பவே நம்பாதீங்க. மாற்றத்துக்காகலாம் ஓட்டு போடல, முழு மனசோட ஓட்டு போட்டிருக்கான். எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, மாற்றத்துக்காக தான் ஓட்டு போடணும்னா திமுகக்கும் அதிமுகக்கும் மாற்றா இருக்கக்கூடிய சீமானுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல. இன்னைக்கு வரைக்கும் சீமான ஒரு வார்டு கவுன்சிலரா கூட ஆக்காம வச்சிருக்காங்கன்னா என்ன காரணம்?
மக்களுக்கு மாற்றம் இல்லை. இவர் தலைவன். யார் தலைவன் யார் தரகர்னு மக்களுக்கு நல்லாவே பிரித்து பார்க்க தெரியும். மக்கள் எல்லாரையும் அங்கங்கே வைப்பாங்க. இன்னும் ஒரு விஷயம் இந்த மேடையில் கண்டிப்பாக சொல்லணும். ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அதாவது 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று இன்னொன்று சூப்பர். இதை இந்த மேடையில் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த மேடையில் எங்கள் முதலமைச்சரும் சொன்ன விஷயம் இதுதான். முதலமைச்சருக்கும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் என்னன்னா, டிவிகே டிஎம்கே ரெண்டும் தான் போட்டின்னு சொன்னார் இல்லையா? கிடையவே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்சியை ஆரம்பித்து இன்னைக்கு தனிச்சு போட்டியிட்டு 108 இடங்கள்ல மக்கள் செல்வாக்கோட ஜெயிச்சு நிற்கிற நம்ம எங்க அண்ணா பேரையும் பெரியாருடைய பேரையும் வச்சுக்கிட்டு அப்பா முதுகுல சவாரி செஞ்சுக்கிட்டு 23 கட்சி கூட்டணியை வச்சுக்கிட்டு 80 சீட்டு கூட ஜெயிக்க முடியாத நீங்க எங்க? எப்படிங்க தாவேகாக்கு எப்படிங்க திமுக போட்டியா இருக்க முடியும்? இந்த மேடையில் நான் அதை உடைக்கிறேன். தாவேகாக்கு நிகரா எந்த கட்சியும் கிடையாது. குறிப்பாக திமுக கிட்ட கூட வர முடியாதுன்றத இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமா நான் சொல்லிக்கிறேன். நான் அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. என்னன்னா, நோ உதயனா தம்பினா நான் அப்படின்றது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு இன்னைக்கு. இல்லை, எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். ஏய் இங்கே வாடா, இங்கே உன்னை தானே தேடிட்டு இருக்கேன், வாடா இங்கே. என்னடா பண்ணார் உங்கள் உதயனா? இல்லை என்ன பண்ணார் உங்கள் உதயனா? மக்களுக்காக ஏதாவது போராட்டம் பண்ணாரா? இல்லை மக்கள் பிரச்சனைக்காக போய் முன்னால் போய் நின்னாரா? இல்லை இலவச பள்ளிக்கூடம் நடத்தினாரா? இல்லை மாணவர்களுக்கு ஏதாவது நோட்டு புத்தகம் வழங்கினாரா? எதுவுமே பண்ணாமல் உதயனா தம்பினா அப்படின்றான். டேய், 2008 மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனை போய் முதலாள போய் உட்கார்றாரா? இலவச பள்ளிக்கூடம், மக்கள் பயிலகம், இன்னும் பல விஷயங்கள். அதாவது மாணவர்களுக்கு கல்வி விருதாக இருக்கட்டும், முட்டைப்பால் ரொட்டி திட்டமாக இருக்கட்டும், உடல் உறுப்பு தானமாக இருக்கட்டும், ரத்த தானமாக இருக்கட்டும், எவ்வளோ விஷயம்டா. அவர் நடிகராக இருக்கும் போது அவ்வளோ பண்ணாரா? திமுறா காலரை தூக்கி விட்டுட்டு நாங்கள் சொல்லலாம்டா தளபதியோட தொண்டன்னு. வேணும்னா நீங்கள் ஒரு விஷயத்துக்கு வேணா சொல்லலாம். நோ உதயனா தம்பின்னு எதுக்கு தெரியுமா சொல்லலாம்? சட்டசபையில் உங்கள் உதயநிதியும் உசைன் போல்ட்டையும் உட்கார வச்சு யாருக்கு போட்டினா உசைன் போல்ட்டே தோத்துருவான்டா. அவ்வளோ வேகமாக ஓடுறாரா உதயனா. உதயனா தம்பியா, உதயனா தம்பி. போதும், இதுக்கு மேலே அடித்தா ஏதாவது ஆகிட போகுது. அடுத்தடுத்து வேறு நம்ம மக்கள் இருக்காங்க கண்டென்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த மேடையில் ஒரு விஷயம் மட்டும், என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்துக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பாக்கி கொடுத்த இன்ஃபர்மேட்டிவ் டைரி தியாகுக்கும், வெற்றி வாகை சுல்பிகாருக்கும், யங் தாத்தா வெற்றி அவர்களுக்கும், ஏடி பீஸ்ட் விஷ்ணு ஸ்ரீக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த நிகழ்ச்சியை இந்த அளவுக்கு சிறப்பாக நடத்துறதுக்கு காரணமாக இருந்த குரு தலைவா ஆன்லைன் தளபதி ஃபேன்ஸ் கிளப் உடைய ஃபவுண்டர் குரு தலைவா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள். அவங்க டீமுக்கும் மிகப்பெரிய நன்றிகள்.